குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நம்ம என்ன வசனம் கற்றுக்கிட்டோம்னு ஞாபகம் இருக்கா? சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஸோ கழுதையை குறிச்சின தீர்க்க தரிசனம் இது அப்படி தானே. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்த வசனமோ தீர்க்க தரிசனமோ நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லா காரியத்தையும் அழகாக நேர்த்தியாக நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டார். ஸோ ஆண்டு வந்து இது நிஜமாக மார்க்கில் வந்து இந்த ஆண்டு வந்து குருத்தோலை ஞாயிற்காக அந்த கழுதையை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற கழுதையை பற்றி ஆண்டு வந்து சீஷர்கள் கிட்ட அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு பேசுகிறாரு. எவ்வளோ அருமையான தேவனில் எங்கேயோ ஒரு கழுதை கட்டி போட்டிருக்காங்க, ஆனால் அதை பற்றி கூட ஆண்டு வந்து இங்கேருந்து நினைவுள்ளவராக இருக்கிறார். ஸோ அந்த டாங்கியை பற்றின இடம், அந்த டாங்கியோட கதை அது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் ஆண்டருக்கு வந்து அழகாக தெரியுது. ஸோ நம்மளை பற்றியும் ஆண்டு வந்து நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கோம், எந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஆண்டருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் நம்மளை அவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. அவர் நம்ம மேலே நம்ம வாழ்க்கையை குறித்து பெரிய திட்டங்கள் வச்சுருக்கிறாரு. எப்படி ஒரு கழுதையை வந்து கட்டி வச்சுருந்த கழுதையை வந்து கடைசியில் எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் வந்து ராஜாவாக அதில் உட்காந்து போனார். சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்லேயும் நம்ம நிறைய இடங்களில் கட்டப்பட்டிருக்கிறது நல்லது அப்படின்னு தோணும். அப்போ தான் நம்ம நிறைய பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டோட பிளான்குள்ளே நம்ம போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன் மூலமாக கட்டப்பட்டிருக்கலாம், ரிஜெக்ஷன் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு சிக்னஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி மூலமாக கூட நம்ம கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மளை யாருமே என்னடா நான் இப்படி கட்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ நாள் கட்டப்பட்டிருக்கேன், என்னையை வந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, என்னோட கட்டை அவிழ்த்து விட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்ருப்போம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து நம்மளோட கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்மளோட நினைவாக தான் அவர் இருக்கிறார். நமக்கு குறித்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதை வந்து ஒரு நாள் மறந்து போக மாட்டார், தாமதிக்க மாட்டார். தாமதிச்சாலும் அது நன்மைக்காக அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். May God bless you.